அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக நத்தை சூரிக்கும் நத்தை விராலிக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டி அதனுடைய மருத்துவ குணத்தை பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி நிறையா வீடியோ நத்தை விராலியத்தை நத்தை சூரியன்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இது பாருங்கள், இது நத்தை விராலி. இதில் முள் இருக்கும். இதில் பாருங்கள், இது நத்தைச்சூரி. இந்த பூவை பாருங்கள் எப்படி இருக்கும். இதனுடைய வித்து அதிகமான மிக மிக அதிகமான மருத்துவ குணம் நம்ம இன்னும் பயன்படுத்திட்டு வரோம். கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக எனக்கு எங்கள் குருநாதர் சொல்லிக் கொடுத்த மூலிகை நத்தைச்சூரி. அதோடைய வேரை வச்சு, அதாவது எத்தனையோ பெண்களுக்கு இந்த பேய்க்குணம் உள்ளவங்களுக்கு புறமே நான் நேரடியாகவே மாற்றிருக்கேன். இது என்னுடைய சொந்த அனுபவம். அதோடைய வேரை வச்சு நிறையா மருத்துவம் நம்ம இன்றைக்கும் லேகியத்தில் எல்லாமே பயன்படுத்திட்டு வரோம். இதோடைய வித்து அதிகமான மகத்துவம் உள்ளது. உடம்பை விளைவிக்கக்கூடியது, நரம்பு தளர்ச்சியை மாற்றக்கூடியது. இது நம்ம அனுபவத்தில் இன்னும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இதோடைய இதில் முள் இருக்கும். இது மருத்துவ குணத்துக்கு வராது. ஆனால் இன்றைக்கி நிறையா பேர் இதைத்தான் நத்தை சூரியன் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் ஒரிஜினல் நத்தைச்சூரி. இதனுடைய வித்து மட்டும் இல்லாமல் இந்த பருவத்தை பார்த்துக்கோங்க. இந்த இலைய இடித்து சாறு எடுத்து அதில் கருங்குருவை அரிசியும் பாசிப்பயிரும் போட்டு நீங்கள் சாப்பிடும்போது அதிகமான நரம்பு தளர்ச்சியை மாற்றக்கூடியது. அப்பேற்பட்ட மகத்துவம் வாங்கியது இந்த நத்தைச்சூரி. இந்த வேரை எடுத்துக்கிட்டு, அதாவது பேய்க்குணம் உள்ள இந்த பெண்களுக்கு இந்த சாமி ஆடிக்கிட்டு இருப்பாங்க. நான் அனுபவத்தில் நிறையா கொடுத்துருக்கேன். அந்த வேரை பசும்பாலில் காலையில் 3 நாளைக்கு மட்டும் நம்ம கொடுத்தோம்னா அந்த குணம்லாம் மாறிடும். அதே மாதிரி 48 நாள் தொடர்ந்து இந்த வேரை நீங்கள் பொடி பண்ணி சாப்பிடும்போது நரம்பு தளர்ச்சி புறமே மாற்றக்கூடியது. இந்த இலையை இடிச்சு, அதாவது இதோடைய விதையை நம்ம வறுத்து அதை பொடி பண்ணி அதை நம்ம டீ காப்பி, அதாவது ஒரு சிலர் பால் காப்பி போடுறவங்க டீ தூளுக்கும் காப்பி தூளுக்கும் பதில் இந்த பொடியை போட்டு நீங்கள் சாப்பிடும்போது அசல் நறுமணம், அது காப்பி தூள் மாதிரியே, காப்பி குடித்த மாதிரியே இருக்கும். அதில் நாட்டு சக்கரை சேர்த்து நம்ம பயன்படுத்தும் போது நல்ல ருசியாக நல்லா அருமையாக இருக்கும். அதெல்லாம் எனக்கு பால் காப்பிலாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விதையை மட்டும் தன்னை நல்லா கொதிக்க வச்சு அதை ஒரு நாளைக்கு 3 வேளைக்கு 4 வேளைக்கு நீங்கள் சாப்பிடும்போது நரம்பு தளர்ச்சி மாறுதும் இல்லாமல் உடம்பு அருமையாக நல்லா ரொம்ப மெலியும். இது நான் அனுபவத்தில் நம்ம இன்னும் கொடுத்துக்கிட்டு இருக்க மருந்து. அதனால் அதோடைய வித்தியாசம் பார்த்துக்கோங்க. நல்லா இன்னொருக்கு திரும்பி கூட காட்டுவேன். இந்த நத்தைச்சூரி இதில் முள் இருக்காது. இந்த பூ நீல கலர் பூக்கும். இதிலே வெள்ளை கலரும் பூக்குதும் இருக்குது. இது அது அதிகமான மகத்துவம் உள்ளது. இது நத்தை விராலி. இதில் முள் இருக்கும். அதனால் நம்ம அனுபவத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால இங்கே நம்முடைய மாணவர்கள்லாம் தெரிஞ்சு வைத்தியம் பாருங்கள். நம்ம நிறையா நம்ம அனுபவத்தில் உள்ளதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம், சொல்லிக்கிட்டே இருக்கோம். இதில் உள்ள சந்தேகங்களை கேட்கணும்னா நம்மளுடைய மாதாந்த கிளாஸில் நீங்கள் விவரத்தை கேளுங்க. இந்த நத்தைச்சூரிலேருந்து இன்னும் நிறைய மருத்துவமெல்லாம் இன்னும் இருக்குது. உங்களுக்கு இப்போ கால்வாசி தான் சொல்லியிருக்கேன். இதுலேருந்து நான் மருத்துவ குணம் உள்ளது நிறைய இருக்குது. எப்படி செய்யணுங்கிற முறையெல்லாம் அதிகமாக வீடியோவில் சொல்ல முடியாது. அதனால் உங்களுக்கு கிளாஸில் கேளுங்க. நிறைய மருத்துவம்லாம் சொல்லித்தரப்போகிறோம். நன்றி, வணக்கம்.